வணக்கம், நான் உங்கள் சான். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏலகிரியில் இருக்குங்க. ஆல்ரெடி நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வந்து நம்ம ஒன் டே ட்ரிப்பாக வந்து ஏலகிரிக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம எப்படி வந்தோம் என்னன்றதை வந்து நம்ம போக போக அப்படி பேசின்னு போவோம். இப்போ வந்து நம்ம இங்கே தான் தங்கியிருந்தோம். இந்த இதில் வந்து நம்ம நேற்று நைட்டு இங்கே வந்தோம், 11:30 மணிக்கு வந்தோம். நம்ம ஆட்டோக்காரன்கிட்ட கேட்டேன், இங்கே ரூம் எப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கிடைக்குமா சீப் ரேஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யாருக்கும் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு இங்கே இந்த இடத்துக்கு வந்து இங்கே தான் கூட்டின்னு வந்தார் நம்மளை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு பெட்டு தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க. வந்து 500 சார்ஜ் பண்ணாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, 500ன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த நம்ம இடத்த நம்ம வந்து காட்டுறோம் பாருங்கள். ஸோ இங்கே தான் தங்கியிருந்தோம் நம்ம ப்ரோஸ்லாம் இங்கே வந்து மேலே இருக்கிறவங்கலாம் இங்கே வந்து நம்மளுக்கு கொடுத்த பெட்டு தான். ஸோ இந்த பெட்டில் தான் நம்ம தங்கியிருந்தோம் நைட்டு. ஸோ நம்ம ப்ரோஸ்லாம் மேலே இருக்காங்க. ஸோ இங்கே ரூம் எடுத்து நமக்கு இங்கே வச்சுட்டு அப்படி கிளம்பியாச்சு. நம்ம வாங்க இப்போ அப்படியே கிளம்புவோம். வாங்க, போயிட்டு வெளியே போயிட்டு ஏதாச்சும் லிஃப்ட் எதனா கிடைக்குதான்னு பார்த்துங்க. நம்ம அப்படியே கிளம்புவோம். இங்கேருந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கஷ்டங்க. நம்ம வந்து ஓன் வெஹிக்கிள் வந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஆட்டோ இங்கே இல்லை. காலையில் நைட்டு வரும்போது வந்தாங்க. ஆனால் இப்போ இங்கே இருக்குமா நான் சொல்லி தெரியல. நம்ம போயிட்டு ஏதாச்சும் ஆளுங்க யாருனா இருக்காங்களா, இல்லை லிஃப்ட் என்ன கேட்டு அப்படியே லிஃப்ட்டில் தான் நம்ம போய் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தம்பிங்கிட்ட தான் வந்து நான் வழி கேட்டேன். இவங்க தான் வழி சொன்னாங்க, இங்கே பக்கத்தில் இந்த வியூஸ் பாயிண்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கிளம்புவோம் வாங்க. ஸோ கைஸ், நம்ம முதல்ல இங்கே சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க் போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல டிஃபன் கடை ஒன்று இருக்குது. பார்க் அங்கே இருக்கான். நம்ம இங்கே முதல்ல போய் சாப்பிட்டு வந்துடுவோம் வாங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து ஒரு 4 இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிக்கு கிரேவி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பீஸோடு வேணும்னா சார்ஜ் பண்ணுறாங்க, இல்லை பீஸ் வேணாம் அப்படின்னாக்கா கிரேவி மட்டும்னா ஃப்ரீ தான் கொடுக்குறாங்க. நம்ம வந்து பட்ஜெட்டில் வந்துருக்கிறதுனால பீஸ் வாங்கலை, கிரேவி மட்டும் வாங்கியிருக்கோம். ஸோ நல்லா ஒரு சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த ஹோட்டல்லாம் சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது, நல்லா இருக்குது, டிஃபன் நல்லா இருக்குது. சரி வாங்க, நம்ம அப்படியே முன்னாடி தான் இருக்கான். அப்படியே போய்ட்டு பேர்ட்ஸ் பார்க் பார்த்துட்டு, அது இதோட பார்க்கிங் நினைக்கிறேன். ஆமாம், பேர்ட்ஸ் பார்க்கோட பார்க்கிங்கு. நம்ம முன்னாடி போய்ட்டு அப்படியே போவோம் வாங்க. ஸோ இதுதான் பேர்ட்ஸ் பார்க்கும், வந்தாச்சு. வாங்க அப்படி உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ், இந்த பர்ட்ஸ் பார்க்குள்ளே போகணும்னா ரொம்ப டிக்கெட், ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. நம்ம அவ்வளோ பட்ஜெட்லாம் நம்மளுக்கு தாங்காது. ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ டிக்கெட் சார்ஜுங்க? வந்து ஒரு இவ்வளோ நாளைக்கு மட்டும் 300 ரூபா. அது எதாவது ஆக்டிவேட்டுங்க காசு பண்ணுங்க. அதில் சேர்த்து மொத்தம் ஆக்டிவேட்லாம் சேர்ந்தா 370 ரூபா. 370 வருமா? எவ்வளோ நேரம் உள்ள? ஒரு மணி நேரம் 2 மணி நேரம். ஸோ கைஸ், நம்ம வந்து உள்ள இது வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் டிக்கெட் உள்ள என்ட்ரன்ஸு. ஸோ அங்கே அந்த பேர்ட்ஸ்க்குலாம் வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 70 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. ஸோ 370 ஒரு ஆளுக்கு வந்து இங்கே ப்ரைஸ் சார்ஜு. ஸோ நம்ம அவ்வளோலாம் போகிறதுக்கு பட்ஜெட் இல்லை. போகலாமா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி பார்ப்போம் இருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பேர்ட்ஸ்க்குலாம் நம்ம சாப்பாடெல்லாம் நம்மளே கொடுக்கலாமா? ஸோ அதுக்கு தான் இவ்வளோ காஸ்ட்னு நினைக்கிறேன். போகலாமா வேணாம்னு சொல்லி தெரியல, பார்ப்போம் இருங்க. ஸோ கைஸ், நம்ம இந்த பஸ் பார்க்கு பார்த்தோம், ஆனால் ரேட் ஜாஸ்தின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா நம்ம இதுக்கு போகலான்னு பார்த்தாலும் ஆட்டோவுக்கு வந்து ஷேர் ஆட்டோ வந்து 100 ரூபாய் கேட்பாங்களாம். ஸோ இந்த அண்ணங்கிட்ட தான் கேட்டேன். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ வந்து 100 ரூபாய் கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தா சீப்பாக முடிக்கலாம், பட்ஜெட்டில் முடிக்கலான்னு பார்த்தா முடியாது போல். சரி பார்ப்போம் இருங்க, என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கிறேன். யோசிச்சுட்டு தான் சொல்லணும் என்னன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. இதெல்லாம் வண்டி வருதான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வண்டி வந்ததுன்னா நம்ம இது கேட்டு பார்ப்போம், லிஃப்ட்டு கேட்டு பார்ப்போம். லிஃப்ட்டில் போயிடலாம் அப்படியே. வண்டி வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் வாங்க. ஹாஃப் அன் ஹவராக நிற்கிறேங்க. வண்டி யாரும் லிஃப்ட்டே கொடுக்கலங்க.
ரொம்ப ரொம்ப பெஜாராக இருக்கு. இங்கே வந்த காசுல மயமே செலவாக முடியுது, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. அதுமாதிரி யாரும் லிஃப்டே கொடுக்க மாட்டாங்க இங்கே, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நம்ம பட்ஜெட்டில் பண்ணலான்னு பார்த்தா எல்லாமே வந்து இழுத்துன்னு போகும் பொழுது, காசு வேறு கையில் எடுத்துகிட்டு வரல. நான் ஏடிஎம் போகணுன்னா 5 கிலோமீட்டர் போகணுமா. ஸோ பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம இங்கே வெயிட் பண்ணோம்னா வேலை ஆகுது. நம்ம அப்படியே நடந்து போவோம் வாங்க. நடந்து போனோம்னா எவ்வளோ தூரம், 2 கிலோமீட்டருன்றாங்க. ஸோ அப்படியே போவோம் வாங்க. யாருன்னா லிஃப்ட்டு வந்தால் லிஃப்ட்டு கேட்டு அப்படியே பார்ப்போம். பக்கத்தில் கொஞ்சம் தூரம் பரவாயில்ல, எங்கே பரவாயில்ல, அங்கே விட்டுருங்க. இங்கிருந்து இந்த இது சூசைட் பாயிண்ட் எவ்வளோ தூரம் ப்ரோ? அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து 1 கிலோமீட்டர். அப்படி அப்போ பரவாயில்ல எடுப்பாங்க. அப்படின்னா கைஸ், நம்ம ப்ரோ தான் வந்து நம்மளுக்கு லிஃப்ட் எடுத்துருப்பாரு. போகிறேன், அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பற்றி ஒரு அக்கா பண்ணிட்டாங்க. மேல்தானா? சரி, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். இதில் போகணுமா? அதில் போயிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே 2 ரோடு தெரியும். ரைட்டில் ஒன்று சிமெண்ட் ரோடு ஒன்று தெரியும். சிமெண்ட் ரோட்லேயே போயிடும். டூ வீலர் வருங்களா இந்த பக்கம்? வேணாம், வரும். ஓகே கைஸ், நம்ம ப்ரோ நீங்கள் விட்டாரு. ஸோ இப்படி தான் போகணுமா. ஸோ இந்த வழி போகணுமா, இந்த வழி இல்லை, இந்த வழி போகணுமா. அப்படி போவாங்க, டூ வீலர்லாம் வருன்றாங்க. நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்தால் ஆட்டோ வச்சுக்கணுமா, இல்லைன்னா வந்து நம்ம தனியாக வந்து பஸ்ஸு. இங்கே டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கஷ்டங்க. இங்கே டிரான்ஸ்போர்ட் ரொம்ப கஷ்டங்க. வந்தீங்கன்னாக்கா ஓன் வெஹிக்கிள் வரணும், இல்லைன்னா வந்து இங்கே ஆட்டோ வச்சுக்கணும். ஸோ அதுதான். பஸ்ஸு வருது, பஸ் வந்து இன்னொரு பஸ் இருக்கு. ஸோ இந்த பஸ்ஸு போகுது, ஆனால் வந்து பக்கத்தில் ஒரு இன்னொரு 500 மீட்டரில் போய் நின்றுடுமா. அதுக்கப்புறம் 1.5 கிலோமீட்டர் நம்ம இதுதான் பண்ணி போகணும். ஸோ அதனால் நான் பஸ்ஸில் ஏறல, அப்படி நடந்து போவாங்க. ஏதாச்சும் லிஃப்ட் வரும். அந்த பஸ்ஸு சொன்னாங்க அப்படியே அங்கே திரும்பி இந்த பக்கம் அப்படியே திரும்பி அப்படியே போயிடுது. அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட்டாக. ஸோ 1/2 கிலோமீட்டர் வேணாம். சரி வாங்க அப்படி போவோம். வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இங்கே இப்போ நல்லா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஏதோ ஒரு கோயில் இருக்குது, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்ல பழங்காலத்து கோயில். இந்த கோயிலெலாம் பாருங்க, இது டெக்கரேஷன்லாம் பாருங்க வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. அது பாருங்க, நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருக்கு. நம்ம ஊரில் இந்த தோரணம் கட்டுறோம் இல்லைங்க, அந்த வீட்டு முன்னாடி அந்த மாதிரி நினைக்கிறேன். எல்லார் வீட்டு முன்னாடி இது இருக்குது. அதை பாருங்க, எல்லார் வீட்டு முன்னாடி இது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விளையிற இந்த ஆக்சுவலி இது வந்து உண்மையிலே இங்கே விளையிறதா தான் இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ காட்டில் வந்து கண்டிப்பாக இங்கே வெளியிலேருந்து வாங்கி வைக்க முடியாது. ஸோ இங்கே விளையிற பழமாக தான் இருக்கும். நல்லா இருக்கு. ஆனால் வெயில் பட்டையை கிளப்புதுங்க, செம வெயில். என்ன சொல்கிறது, இதுவும் இல்லை, கிளைமேட்டும் வந்து ரொம்ப கூலிங்லாம் இல்லை, ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குங்க ஏரியா பார்க்குறதுக்கு. பாருங்களேன், நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அந்த கோயில். பட் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. அங்கே போயிட்டு வாங்கினோம்னா அதுக்கு ஒரு 1/2 hour லேட் ஆகிடும். நேரம் தான் சொல்லிடுவாங்க. நம்ம அப்படி போய் அந்த தம்பிக்கிட்ட கேட்டேன், அவங்க ஒரு தம்பிக்கிட்ட கேட்டேன், நேரம் தான் சொல்லியிருக்காப்புல. நம்ம அப்படி போய் பார்ப்போம் வாங்க. யாரும் இல்லைங்க, நான் மட்டும் போயிட்டுருக்குங்க, தனியாக போயிட்டுருக்கேன். ஆனால் இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்லா இந்த ஏரியாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்றது வந்து சூப்பராக இருக்குது. நேரில் பார்த்தோன்னே சூப்பராக இருக்குது. அப்படி உட்காந்து இல்லாமன்னு தோணுது. சரி கொஞ்சம் நேரம் உட்காருவோமா, இவ்வளோ தூரம் நடந்து வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. பரவாயில்லைங்க,
ஒன்று ரெண்டு வண்டி அப்படி போயிட்டு வந்துட்டு தான் இருக்குங்க. இந்த மலை மேலே விவசாயம் பார்க்குறான் பாருங்க. இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீன்ஸு தெரிதா, உங்களுக்கு தெரிதா என்னன்னு தெரியல. பீன்ஸ், இது பீன்ஸ் தோட்டம். செமையாக ஸ்லோப்பாக இருக்குங்க, ஏறவே முடியல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி எவ்வளோ டவுனில் இருக்குது பாருங்கள். நானே எப்படி ஏறிட்டு இருக்கேன், பயங்கரமாக இருக்குது. எப்படி இதுவாக இல்லை, அது இப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு பாருங்க, அதுதான் சூசைட் பண்ணுறா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே போய் பார்ப்போம். பயங்கரமாக கஷ்டமாக இருக்குங்க, முடியல. பயங்கரம் மூச்சு வாங்குது. பட் லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுதான் பார்க்கிங் நினைக்கிறேன். பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணணும் போல். வாங்க இருப்போம். நிறைய பேர் வரதான் சொல்கிறாங்க நம்ம வரும்போது. ஆனால் நம்ம வரும்போது யாரையுமே காணோம், தனியாக நடந்து வந்துருந்தோம். பட் இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் என்ன போட்டு வச்சுங்க நல்லா இருக்குன்னு தோணுதுங்க. அப்படி ஏதோ சாதாரண மலையில் ஏறுற மாதிரி இருக்கு. ஸோ வழி எப்படி இருக்குங்க. நான் வந்து அந்த குறுக்கு வழியில் வந்துட்டேன். ஆக்சுவலி வந்து வழி இப்படி தான், நான் அப்படியே வந்துட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு வரும், இது ஒர்த்தாக இருக்குமா தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் வாங்க மாட்டாங்களா, யூபிஐ மட்டும்தானா. ஸோ நம்மக்கிட்ட கேஷாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டம், இவ்வளோ கஷ்டப்பட்டு. சரி என்ன வராங்களா பார்ப்போம். நம்ம வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேஷ் கொடுத்துட்டு யூபிஐ பண்ண முடியுமா பார்க்கலாம். ஆனால் லொக்கேஷன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து வழி அது அங்கே இருக்குது, இந்த அப்படியே வந்து இப்படி வந்துருக்கோம். வேறு லெவல். உங்களுக்கு சம்பளம் இங்கே வரது வச்சுதானா இல்லை கவர்மெண்ட்டோட சேலரி உங்களுக்கு? இங்கே வரதை வச்சு தான் கொடுவோம். அப்படியா? கவர்மெண்ட் சேலரி கிடையாது. அவங்க மூலியமாக தான் கொடுவோம். ஓ, இப்போ சப்போஸ் மொபைல் எடுத்துறவங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? அப்படி இருக்கிறவங்க வாங்கிட்டு சேஞ்ச் இல்லை. ஓ, 500 சேஞ்ச் இல்லைன்றீங்களா? சரி சரி. நம்ம ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம், யாருமே வரல. அப்புறம் பார்த்தா தம்பிங்க சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருந்த காட்சிலாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி சேஞ்ச் கொடுத்து அமுச்சு விட்டாங்க. சூப்பர்ல. லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குங்க. பாருங்க, ஏதோ ஒரு வில்லேஜ். காட்டுல சிலுங்க சூப்பராக இருக்கு. வாவுன்ற மாதிரி தான் இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா சரி 50 ருபீஸ் ஒர்த்து தான். என்ன கேட்டீங்கன்னா அது 50 ருபீஸ் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா ஓகே தான். பட் இப்போ வியூஸ் நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. அப்படியே பாருங்க. ஸோ அங்கே பாருங்க ஒரு கல்குவாரி வச்சிருக்காங்க. அது அந்த மலை காலி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் போக போக. சரி வாங்க, நம்ம அப்படியே நடந்து மேலே அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு போல. அது அந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கிளம்புவோம்.
ஸோ கைஸ் நம்ம அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இல்லை, இது ரெண்டாவது வியூ பாயிண்ட்டு. ஸோ அங்கே ஒன்று இருக்குது போல், அது ஒன்று இருக்குது பாருங்கள், அது மூணாவது வியூ பாயிண்ட்டு. ஸோ ஓகே, சூப்பராக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. சாம் பிளாக் 360, சாம் பிளாக் 360, SAM பிளாக் 360. தேங்க்யூ ப்ரோ. ஆனால் அந்த ட்ராவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, அது எங்கே போனாலும் அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ சூப்பர், அது அந்த ஒரு இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ மொத்தம் அந்த 3 வியூ பாயிண்ட் இருக்குங்க, இது ரெண்டாவது வியூ பாயிண்ட்டு. ஸோ மூணாவது வியூ பாயிண்ட் அப்படி பார்த்துட்டு அப்படி கீழே கிளம்பலாம் வாங்க. இப்படியே டைம் ஆகி போச்சு, ஆல்மோஸ்ட் வந்து 10:30 10:45 இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க. ஸோ அவ்வளோதாங்க, 3 வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு. அப்படியே இறங்கி கிளம்புவோம் வாங்க. பட் ஏலகிரியில் வந்து எல்லாமே காசு தாங்க, காசு இல்லாமல் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஏழைகளின் ஊட்டின்றாங்க, ஆனால் வந்து காசு இல்லாமல் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. எதுக்கு எடுத்தாலும் காசு. அட்லீஸ்ட் இதுக்கு வந்து 50 ரூபான்றது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஒரு இப்போ கவர்மெண்ட் தானே இதை எடுத்து இது பண்ணுறாங்க. ஸோ ஒரு 10 ருபீஸ் வைக்கலாம், 10 to 20 ருபீஸ் வைக்கலாம். பெரியவங்களுக்கு 20யும், சின்ன பசங்களுக்கு ஒரு 10 ருபீஸும் வைக்கலாம். பட் 50 ரூபான்றது கொஞ்சம் காஸ்ட்லி. இதுதான் என்ட்ரன்ஸு. இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. நம்ம அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ தண்ணி தாகம் பயங்கரமாக இருக்குது, தண்ணி வேறு எடுத்துகிட்டு வரலையா, ரொம்ப கஷ்டம். இது என்ன பழம், முந்திரி பழமா? அது வந்து இது சார், வாட்டர் ஆப்பிள் சார். வாட்டர் ஆப்பிளா? இது வந்து இது பன்னீர் ஆப்பிள், இது வாட்டர் ஆப்பிள். இது இது ஸ்டார் ஃபுட் சார். ஆனால் எனக்கு அத்தி பழம், நாம நாட்டு அத்தி. ஓஹோ, இதெல்லாம் இங்கே காட்டில் விளையிறது தானே? நம்ம வீட்டுக்கு நிறைய விளைச்சு சார். அப்படியா? வெளியில் எங்கேயும் வாங்கி வரது இல்லை? வெளியில இருந்தாலும் எங்கேயுமே வாங்கத்தான் சார். இது ஒரே உரம் பாடத்தில் எதுவும் இயற்கை விளைச்சு தான். ஓ சரி சரி சரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணா வந்து இளநீர் வச்சுருக்காரு, இது சாரி ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காரு. ஆனால் இங்கே வந்து நேச்சுரலாக இங்கே விளையிறதுன்னு தான் சொல்கிறாரு. பாருங்க சார், நல்லா இருக்கு. சரி ஓகே, நம்ம பார்ப்போம், கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். இளநீர் ஒன்று வாங்கினேன். இளநீர் எவ்வளோண்ணா? 50 ரூபாய் சார். ஸோ 50 ரூபாய் இளநீர் சார். இதெல்லாம் பாருங்க, இந்த மாப்பிளை சம்பா, இந்த சாம அரிசி, தென அரிசி, இதெல்லாம் இங்கே விளைவித்தது தான் சார். இங்கே பாருங்க, பலாப்பழம் இங்கே உள்ள பழம். ஓ எல்லாமே நீங்கள் இங்கே விளைவிக்கிறது தான்? ஆமாம் சார். சூப்பர். மருந்து எந்த மருந்தும் அடிக்க மாட்டோம் நாங்கள், இயற்கையாக விளைவித்தது தான். சரி சரி. இந்த சுண்டைக்காய், நாட்டு சுண்டைக்காய், மொடவட்ட கிழங்கு சூப்பு சார். கை கால் வலிக்கெல்லாம் மூட்டு வலி, கால் கை வலிக்கெல்லாம் நல்லது சார். சூப் வச்சு சாப்பிடலாம், சூப் கூட இருக்கு. 30 ரூபாய் சூப். உங்க அப்பா வியாபாரம் பார்க்குறாரு இல்லையா? நம்ம சூப்பரா நல்லா வியாபாரம் பார்க்கலாம். நான் எல்லாத்துக்கு முன்னே வந்து எல்லாத்தையும் தம்பி நல்லா வியாபாரம் பார்க்குறாப்புல. பக்காவா சாப்பிடுறோம். நம்மளாம் அந்த சாம்பார் எல்லாம் எதுக்கு நம்ம. ஸோ அண்ணா வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டுக்காக ஒரு பழம் கொடுத்துருக்காரு, பலாப்பழம். சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்கன்ட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம ஊரில் சாப்பிட்றதுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. சூப்பராக இருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. ஸோ கைஸ் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா
இது இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியல. நான் வரும்போது கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன், கொஞ்சம் தூரம் லிஃப்ட்டில் வந்துட்டேன். ஸோ நான் இது வீடியோவில் காட்ட போகிறதில்ல. நான் நடந்து தான் போகிறேன். வண்டி எதனா வந்து அப்படி லிஃப்ட்டு கேட்டு போயிடுவோம். ஸோ நான் நேராக நம்ம இது இப்போ வந்து நேராக இது போகிறோம். எதுக்குன்னா போட் ஹவுஸ் போகிறோம். ஸோ நம்ம அங்கே போயிட்டு மீட் பண்ணுவோம். ஸோ கைஸ், நம்ம 2-3 வண்டி பிடிச்சி லிஃப்ட்டில் வந்தாச்சு. ஸோ அந்த பார்க்குக்கு வந்துருக்கோம். பார்க் எவ்வளோ சார்ஜுன்னு தெரியல. ஸோ எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு போய் கேட்டு வந்துடுறோம். எவ்வளோங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸு? 200 ருபீஸா? ஸோ கைஸ், 200 ருபீஸ் தான். ஸோ நம்மளுக்கு பட்ஜெட் தாங்காது. ஸோ நம்ம அப்படியே இந்த வீடியோ மட்டும் காமிச்சு ரெடி போயிடலாம். ஸோ குழந்தைங்க விளையாடுறதுக்கு தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த இது ஒன்று இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜம்பிங் இது வந்து ஜம்பிங்கு. இந்த வாட்டருக்குள்ளே அந்த இது சுற்றுன்னு நினைக்கிறேன். பாருங்க. ஸோ 200 கொடுத்து பார்க்குறதுக்கு இந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஒர்த்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வேஸ்ட் காசு. நம்ம அப்படியே கிளம்பிடுவாங்க. ஸோ இங்கே ஒரு பார்க் இருக்குது. நம்ம அந்த பார்க் போய் பார்த்துட்டு அப்படியே வருவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 15, சின்னவங்களுக்கு 5 ரூபா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மியூசிக்கல் ஃபவுண்டேஷன் இருக்கான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25, பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு 10 ரூபாயா. ஸோ இதுதான் இது. ஸோ டிக்கெட் எடுத்துடுங்க. டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா பார்க்கு அப்படி பாருங்கள், சூப்பராக இருக்குது. மரம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பார்க். நல்லா நீட்டாக க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது. பார்க் நல்லா சூப்பராக இருக்குது பார்க் பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அப்படி இந்த பார்க் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 15 ரூபாங்க. இதில் வந்து மியூசிக்கல் இதுவும் இருக்கான். அது வந்து ஈவினிங் 7 மணிக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 25, கிட்ஸுக்கு வந்து 10 ரூபா. ஸோ அது ஈவினிங் தான் பண்ணுவாங்க போல, 7 மணிக்கு மேலே. ஸோ நம்ம அந்த டைம் வரைக்கும் இங்கே இருக்க முடியாது. அது மைண்டில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் அது இது எடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று சொல்லியிருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்கு. ஸோ அப்படியே போகிறாங்க, அப்படியே போகுது. ஸோ அப்படியே போகணும்னு நினைக்கிறேன். நிறைய தூரம் அப்படியே அங்கே பாருங்கள், அவ்வளோ தூரம் அது வரைக்குமே இருக்குது பார்க்கு. நல்லா இருக்குங்க பார்க்கு. ஸோ வாங்க நம்ம அப்படியே கிளம்புவோம். அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்ஸுக்கெலாம் அந்த மாதிரி வந்து ஓட்டுறதுக்கும் ரெண்ட்டு கொடுக்குறாங்களாம். ஸோ அது ஒரு இது எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லி தெரியல. பட் குழந்தைங்கன்னா அப்படி ஜாலியாக ஓட்டி சுற்றுதுங்க சூப்பராக. கார் எவ்வளோங்க? 50 ரூபாவா? சரி சரி. வயசு நம்ம அங்கே பார்த்தோம்ல அந்த கார் தான் இது 50 ரூபாயா ஒரு கிட்ஸுக்கு அந்த ரவுண்ட் அடிக்கிறதுக்கு. ஸோ இந்த பார்க் ஏற்ற மாதிரி தாங்க அப்படியே நம்ம போட்டிங் வச்சாங்க. வேறு பாருங்க, நம்ம வாங்க அப்படியே நடக்கலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ள போகணும்னு நினைக்கிறேன். வாங்க அடிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்க் ஏற்ற மாதிரி நம்ம இது வந்து இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா அப்படியே ஏற்ற மாதிரி நடந்து போயிடலாம். ரொம்ப தூரம்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே மீன்லாம் கூட சேல் பண்ணுறாங்க பாருங்க. ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய இருக்கு இந்த இதுதான்.
நிறைய இந்த கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய கிட்ஸ் பெரியவங்களுக்கு தான் அந்த ஆக்டிவிட்டீஸு. ஸோ அதெல்லாம் பாருங்க நிறைய இருக்குது. இந்த அட்வென்ச்சர் பார்க்லாம் நிறைய இருக்குங்க. ஆனால் பட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் நிறைய இருக்குன்னு என்னன்னு தெரியல. என்ன ப்ரைஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ இங்கே இது வந்து இங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை என்ட்ரி ஃபீஸ்லாம் ஃப்ரீ தான். ஆன் பண்ணிட்டு போயிருக்கிறேன். இல்லை என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. இது மட்டும்தான் நினைக்கிறேன். அதாவது வந்து அங்கங்கே ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம விளையாட போகிறதுல சும்மா உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க. இங்கே அட்வென்ச்சர் பார்க்லாம் நிறையவே இருக்குங்க. இங்கே நல்லா சுற்றி பார்க்குறோமா இல்லையா, இந்த மாதிரி அட்வென்ச்சர் பார்க் நிறையவே இருக்கு இங்கெல்லாம். இந்த இதெல்லாம் வந்து 50 rupees அந்த கிட்ஸோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 300 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. எல்லாமே காஸ்ட்லியா இருக்குங்க. பார்க் என்ட்ரன்ஸ் இதுதான். இங்கதான் போகணும்னு நினைக்கிறேன். லைக் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இருக்கு ரேட்டு. உள்ள போய் பார்ப்போம். இது பார்க்குக்கு வந்து 20 rupees ஆங்க. போட்டுக்கு தனியாக. ஸோ போட்டுக்கு வந்து 50 rupeesன்றாங்க. ஸோ போட்டுக்கு வந்து அப்படி போகணும்னு நினைக்கிறேன். அது அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இது அப்படிதான் போட்டிருக்கு. அப்படி போவோம். ஸோ ஒரு டிக்கெட் வந்து ஒரு போட்டுக்கு வந்து 200 rupees. நாங்கள் பசங்க 2 பேர் இருந்தாங்க. மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. மொத்தம் 4 பேர்னா ஒரு போட்டுக்கு 200. 2 பிரதர்ஸ் வந்துருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்கள் டிக்கெட் வாங்கியிருக்கேன். வாங்க ரைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சூப்பராக ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா அது வந்து இதுக்கு வந்து 20 rupees சொல்கிறாங்க. கொஞ்சம் சாரி 20 minutes அந்த ரைட்டுக்கு. ஸோ நல்லா இருக்கு. இதுக்கு வந்து கார்டு வச்சிருக்காங்க இந்த லைனுக்கு. அதாவது வந்து இந்த லைன் தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுற்றி அப்படியே போயிட்டு அப்படியே வரணும் அப்படின்ற மாதிரி. பஸ் போட்டுக்கலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சூப்பரா இருக்கு. வெயில் மண்டை பட்டை இழந்துங்க. செம்ம வெயிலுங்க. அப்படி போங்க, அங்க போங்க, நம்ம போங்க. ஸோ அவ்வளோதாங்க. சூப்பராக ஒரு போட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃபால்ஸ் ஒன்று இருக்கான். அந்த ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை, தண்ணி இல்லையா. அதனால் வந்து இப்போ அங்கே போகிறது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். தண்ணி இருக்கும்போது வந்துருக்கணுமா. இது வந்து ஜனவரி பிப்ரவரியில் வரும் பொழுது. அதனால் வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இங்கே இந்த நேச்சரை விட இங்கே நிறைய இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் தாங்க நிறையா. ஸோ யாரா வந்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
இங்க எல்லாமே காஸ்ட்லியா தாங்க இருக்கு. கம்மி ரேட்ல எதுவுமே இல்லை, ஃபுல்லாவே காஸ்ட்லி. சாப்பாட்டுல இருந்து ஹோட்டல்ல இருந்து எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு. அப்புறம் இது வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் வந்து ஒர்த்து தான், பட் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. என்ன சொல்கிறது, எதுக்குள்ளே போனாலும் 200-300 அப்படின்றாங்க. அதனால் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. பட்ஜெட் ஓகே அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே வரலாம். அதேமாதிரி கிளைமேட்டும் ஒன்றும் பெரிய லெவலெலாம் இல்லைங்க. அப்புறம் நம்ம எப்படி வந்தோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அவ்வளோதாங்க. நம்ம நேராக அப்படி எப்படி வந்தோம் அப்படின்னாக்கா, சென்னையிலேருந்து ஜோலார்பேட்டை வந்து ஜோலார்பேட்டிலேருந்து பஸ்ஸு லோக்கல் பஸ்ஸுங்க பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வந்து நம்ம இந்த இது முடித்தோம். ஜோலார்பேட்டைக்கு சென்னையிலேருந்து நிறைய ட்ரெயின் இருக்குது ஈவினிங்கில். நீங்கள் இது ஒன் டே ட்ரிப்லேயும் பண்ணலாம். நீங்கள் ஒன் டே ட்ரிப்லன்னாக்கா காலையில் அங்கே 6 மணிக்கு வர்றீங்கன்னாக்கா வந்து 9 மணிக்கெலாம் 7 மணிக்கெலாம் விட்டுருவாங்க. ஸோ 2 ஹவர்ஸ் தான். அப்புறம் நம்ம அங்கிருந்து வந்தோம்னா ஒரு 3 ஹவர்ஸில் அங்கே ரீச் ஆகிடலாம். 3 ஹவர்ஸில் வந்துட்டோம்னா முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு 6 மணிக்கு ட்ரெயின் ஏறினோம்னா 8-9 மணிக்கெலாம் சென்னை போயிடலாம். அதுதான் ஆல்மோஸ்ட் வந்து டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து 5 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்புறம் இது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்புறம் ஜோலார்பேட்டை போயிட்டு ட்ரெயின் பிடிச்சி அப்படி கிளம்பிடுவோம். ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோ. பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.